அம்மையார் ஆட்சி காலத்தில் எங்கள் மீது காவல்துறை கை வைத்தது கிடையாது. எங்கள் பின்னால் தான் திமுக இன்றைக்கு போராட்ட களத்துக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் காவல்துறையை கொண்டு எங்களை அச்சுறுத்துகிற, அடக்குமுறை ஏவுகிற ஒரு நடவடிக்கை நேற்று நான் கண்ணுற்று பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். தமிழக அரசு பொய்யான தகவல்களை பரப்புகிறது. திமுக அரசு பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியா இருக்கும்போது பரந்தூர்ல விமான நிலையம் வேணான்னு போராடினாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதானிக்காக பரந்தூர்ல விமான நிலையத்தை அமைச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு விவசாயிகளோட அடக்குமுறை பண்ணி இன்னைக்கு அதை செயல்படுத்துறதுக்கான முழு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க திமுக அரசு அப்படின்னு பகிரங்கமா குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு. திமுகவுக்கு இது புதுசு கிடையாது. திமுக பாத்தீங்கன்னா மதுவிலக்குன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சிக்கு எதிராக பயங்கரமா போராடினாங்க. கருப்பு கொடி காட்டினாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை அப்படியே மறந்துட்டு அதுக்கு ஆதரவா தான் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மோடி அவர்களை பாத்தீங்கன்னா கடுமையா ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. கோ பேக் மோடினாங்க, கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க. இந்த மாதிரி என்னென்னமோ தமிழகத்துல பண்ணி மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழகத்துல இந்துத்துவத்துக்கு எதிராக உள்ள ஓட்டுகள் அத்தனையும் வாங்கினாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆட்சியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெல்கம் மோடின்னு சொல்லிட்டு அவரை வெள்ள கூட பிடிச்சி வரவேற்கிறாங்க. வரவேற்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்திய எதிர்க்கிறதுல தமிழகத்துல மிகப்பெரிய கட்சியா வந்துகிட்டு இருந்தது திமுக தான் ரொம்ப வருஷங்களா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேலே இந்தியான்னு சொல்லிட்டு உதயநிதி தலைமையிலேயே இந்தி வார்த்தையை எடுத்து தமிழகம் மூலம் கொண்டு போய் இந்தியை திணிச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக அரசு அப்படின்னு சமூக ஆர்வலர்கிட்ட இருந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.